வணக்கம். சிதைக்க உணவே மருந்து, மருந்தே உணவு. இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மரத்துக்கெல்லாம் அரசன், அரச மரத்தை பற்றி பார்த்துக்கலாம். அரச மரத்தோட பட்டை, இந்த பட்டை எப்படி நமக்கு மருந்தாக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த அரச மர பட்டையை எடுத்து நல்லா உலர்த்திட்டு இரும்பு வானொலியில், அதாவது எண்ணெய் சட்டியில் பேனில் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த உலர்த்தின அரச மர பட்டையை எடுத்து தூளாக்கி இதில் வந்து கருக்கி, அதாவது தூளாக்கி வச்சுட்ட பிறகு இரும்பு எண்ணெய் சட்டியில் போட்டு கருக்கணும். அதாவது வறுக்கும் போது அது கருமை நிறமாக ஆகிடும். அந்த கருக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் 2 சிட்டிகை மட்டும் இந்த கருக்கின அரச மரப்பட்டையை எடுத்து அதில் தேங்காய் எண்ணெயோட கலந்து நம்ம ஸ்கின்ல ஏதாவது சொறி சிறங்கு இருந்தாலும் சரி, ரணம் புண்ணு இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது அலர்ஜி இருந்தாலும் சரி, இதை தடவிட்டு வந்தாலே போதுமானது. இந்த அரச மரப்பட்டை கருக்கின தூளும் தேங்காய் எண்ணெயும் ஸ்கின்ல உள்ள எல்லா பிரச்சனையுமே குணமாயிடும். முக்கியமாக அரச மரத்தை சுற்றிட்டு வந்தால் குழந்தை பேர் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த அரச மரம் கொழுந்து, அதுக்கப்புறம் அதில் வர வந்து பூ, இது எல்லாமே மருத்துவ குணம் மிக்கது. அரச மரத்தில் நுனியிலேருந்து அடி வரை அனைத்துமே மருத்துவ குணம் இருக்கிறதால தான் இதோட காற்று பட்டாலே காலையில் ஏந்திரிச்சு ஒரு 48 தடவை சுற்றுறதுலேருந்து எல்லாமே சொல்லுவாங்க, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக இன்ஃபர்டிலிட்டிக்கு வந்து குழந்தை பேர் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அரச மரத்தோட அனைத்து பகுதிகளுமே மருத்துவ குணம் நிறைந்ததால் மட்டுமே தான் அனைவரும், முக்கியமாக குழந்தை பேர் வேணுங்கிறவங்க அரச மரத்தோட அடியில் ரொம்ப நேரம் இருக்கணுங்கிறதால தான் இதை வந்து நம்ம தெய்வ நம்பிக்கையோட சேர்த்து ஒரு குறிப்பிட்ட நாளன்னைக்கு ஈர துணியோட நம்ம அதை வந்து ஒரு 48 தடவையோ இல்லை 108 தடவையோ சுற்றி வரணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க பெரியவங்க. இது வந்து மருத்துவ குணம், மெடிசின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா அரச மரம் அதோட காற்றுப்பட்டு நம்ம அதை சுவாசிக்கும் போது உடலில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுமே சீராகும் போது நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாம் அதை ஒரே கோட்டில் அமையும் போது நமக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஒரு மருத்துவ குணம் அந்த அரச மரத்தில் இருக்குது அப்படின்னா, இதே மாதிரி அரச மர பட்டையை எடுத்து இரும்பு வானொலியில் அதை கருக்கி அதில் வந்து 2 சிட்டிகை எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் அதை மட்டும் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அதை வடிகட்டி குடித்தோம் அப்படின்னா குரல் வள பிரச்சனை, அதாவது குரலில் எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த அரச மரப்பட்டை கருக்கின தூள் வந்து நமக்கு குணமாக்கி கொடுக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. தொண்டை கட்டு கூட குணமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து தொண்டையில் சளி கட்டிகிட்டு இருக்கு, சரியாக பேச முடியல, இல்லை கத்தி கத்தி பேசி அந்த தொண்டை கட்டு வந்துருச்சு அப்படின்னு, த்ரோட் இன்ஃபெக்ஷன் எல்லாமே, இரிட்டேஷன் உள்ளவங்க, இன்ஃபெக்ஷன் உள்ளவங்க எல்லாருமே இந்த அரச மரப்பட்டையை இரும்பு வானொலியில் வறுத்து கருக்கின பிறகு அதை வந்து யூஸ் பண்ணி அதுமாரி டிகாஷன் மாதிரி போட்டு குடிக்கணும். அந்த 2 சிட்டிகை எடுத்து ஒரு அரை டம்ளர் தண்ணியில் மட்டும் கொதிக்க வச்சு வடிகட்டிட்ட பிறகு அதை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த தொண்டை கட்டும் சரி, குரல் வள பிரச்சனை, நல்லா பாடுறவங்களுக்கு குரலை வந்து மேம்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. இதே முறைப்படி அரச மரப்பட்டையை கருக்கி டிகாஷன் மாதிரி வடிகட்டி குடிக்கும் போது தொடர்ந்து விக்கல் வரதும் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அரச மரம் நமக்கு பக்கத்தில் எல்லா இடத்துலையுமே ஆதி காலத்துலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டே தான் வரோம். இந்த அரச மரம் எல்லா கோயில்களையும் இருக்கும், தெரு ஓரங்களில் எங்கே பார்த்தாலும் நமக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது. நம்ம சென்னையில் கூட எங்கேயாவது ஒரு 10 கிலோமீட்டரில் ஒரு அரச மரம் கண்டிப்பாக இன்றைக்கி வரைக்கும் பார்க்க முடியுது. இந்த அரச மரம் பக்கத்தில் எங்கே இருந்தாலும் முடிந்த வரைக்கும் வாரத்துக்கு ஒரு முறையாவது அதோட காற்றுப்பட்டு, அதாவது ஓசோனோட, அதுவும் காலை நேரத்தில் 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே இந்த அரச மரத்துக்கு அடியில் நம்ம ஒரு 1/2 hour மட்டும் உட்காந்துட்டு இருந்தாலே போதும். இந்த அரச மரத்தில் காற்றுப்பட்டு நம்ம உடம்புக்கு படும்போது உடம்புல உள்ள எல்லா பிரச்சனைகளும் தீரும். அதேமாதிரி முக்கியமாக நம்ம சொன்ன மாதிரி இந்த அரச மர பட்டையை வந்து கருக்கி தூளாக்கி நம்ம தேங்காய் எண்ணெயில் தடவும் போது ஸ்கின் பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது. அந்த டிகாஷன் மாதிரி வடிகட்டும் போது குரல் வள பிரச்சனை எல்லாமே சரியாகுது. ஆரோக்கியமாக வாழணும். எதை பற்றி பேசுகிறீங்க நினைச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தக்கரை அணுகுங்க.